ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் செப்டம்பர் 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹேண்ட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ இந்த நேஷ்னல் அஃபேர்ஸில் என்னென்னா NCERT நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இவங்க வந்து 65th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த இயர். ஓகேங்களா? ஸோ 65th ஃபவுண்டேஷன் டே NCERT இது. இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான் வராங்க. இவங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் லேர்னிங், டிஜிட்டல் எஜுகேஷன், இன்க்ளூசிவிட்டி, ஒகேஷ்னல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இவங்க NCERT அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு இப்போ வந்து 65th ஃபவுண்டேஷன் டே எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே. இந்த இது வந்து எது கூட அலைன் ஆயிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா NEP, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அண்ட் நிப்புன் பாரத் மிஷன், இது கூட தான் அலைன் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 65th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களே, ஸோ இதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பால் வத்திகா டிவி சேனல். இது வந்து ஒரு இயர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் வந்து 3 to 6 years அவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் எஜுகேஷன் டிவி சேனல் தான் பால் வத்திகா டிவி சேனல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து திக்ஷா 2.0. இது வந்து ஒரு AI பவர்டு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். திக்ஷா 2.0 அப்படின்றது AI பவர்டு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா திக்ஷான் அப்படின்ட்டு இருந்துச்சு, இப்போ அதுலேருந்து வந்தது தான் இந்த திக்ஷா 2.0 அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மல்டிலிங்குவல் ப்ரைமர்ஸ். இது வந்து ரீஜியனல் லாங்குவேஜஸில் அவங்க பேசிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மல்டிலிங்குவல் ப்ரைமர்ஸை. தென் வந்து PM eVidya மொபைல் ஆப். இது வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் கண்டென்ட்டுக்கு ஒன் ஸ்டாப் ஆக்சஸ் தான் வந்து இந்த PM eVidya மொபைல் ஆப். நெக்ஸ்ட்டு VR லேப்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி VRனா இது வந்து ஒரு இன்டராக்டிவ் ஸ்டெம் லேர்னிங் கொண்ட ஒரு இதுதான் வந்து இந்த VR லேப். தென் வந்து ப்ரஸ் ஹாஸ்ட் 2.0. இது வந்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸோடு இருக்காங்களா அந்த சில்ட்ரனுக்கு ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் டூல் தான் வந்து இந்த பிரசாஸ்ட் 2.0 அப்படின்றது. தென் கிட்டா ஹெக் பத்கே ஹனேக்கா. இது வந்து கம்யூனிட்டி ரீடிங் கல்ச்சர் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து ஹுட்கால் ஜனானி கரா சுஜோகியா சந்தானா. இது வந்து ரீஜனல் இன்க்ளூசிவிட்டி அண்ட் லோக்கலைஸ்ட் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் கொண்டு வரதுக்கு. தென் வந்து ஹேண்ட் புக் ஆன் ஒகேஷ்னல் எஜுகேஷன். இது அவங்களோட ஒகேஷ்னல் அண்ட் ஸ்கில் பேஸ்டு லேர்னிங்கை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் இவங்க கொண்டு வந்த மேஜர் இனிஷியேட்டிவ்ஸை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்களே, இதோடைய எய்ம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து ஒரு வாட்டி கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் டஃப்பாக இன்டெப்த்தாக கேட்கணும் அப்படின்றப்போ தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஓகே. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும், நெக்ஸ்ட் வந்து பர்சனலைஸ்ட் அண்ட் டிஜிட்டல் லேர்னிங் வந்து இந்த AI VR டூல் மூலமாக அவங்க கற்றுக்கிறதுக்காகவும், மல்டிலிங்குவல் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும், ஒகேஷ்னல் அண்ட் ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும், ரீடிங் கல்ச்சர் அண்ட் ரீஜனல் இன்க்ளூசிவிட்டி என்கரேஜ் பண்ணுறத அதெல்லாம் எய்மாக வச்சு தான் இத்தனை இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த நியூஸ் திரும்ப சொல்கிறேன் என்னென்ன பாயிண்ட்ஸுன்ட்டு. ஸோ இந்த NCERT கரெக்டாக, NCERTக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஓகே, இங்கே எழுதிடுறேன். ஸோ NCERTயோட ஃபுல் ஃபார்ம் இது தான். ஓகேங்களா? இதுக்கான 65th ஃபவுண்டேஷன் டேக்கு தான் சம் இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த NCERT எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வராங்க. ஓகேங்களா? ஸோ இது எது கூட அலைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அண்ட் நிப்புன் பாரத் மிஷன் இதோட தான் அலைன் பண்ணியிருக்காங்க. இதில் சம் இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பால் வத்திகா, ஸோ பால்வாடி வந்து நம்ம அண்டர் 3 ஏஜ் இருக்கவங்க போவாங்கள்ல, ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க பால் வத்திகா வந்து 3 to 6 years உள்ள இருக்க சைல்ட்ஹுட் எஜுகேஷன் சேனல். திக்ஷா 2.0 இது வந்து ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். கரெக்டாக? ஸோ இதில் எத்தனை லாங்குவேஜஸ் வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா 12 லாங்குவேஜ், 12 லாங்குவேஜஸ். ஓகே.
இந்த திக்ஷா 2.0ல. தென் இந்த மல்டிலிங்குவல் ப்ரைமர்ஸ் இருக்குல்ல, இது வந்து அவங்களோட ரீஜினல் லாங்குவேஜில் பேசிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு இது தானே. அந்த ரீஜினல் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இது சப்போஸ் எக்ஸாமில் கேட்காமலும் போகலாம், ஆனால் நம்ம படிச்சுக்கிட்டோன்னா நல்லது. ஹிந்தி, சான்ஸ்கிரித், ஹிந்தி, தென் கோயா. ஏன்னா இது அவங்களோட ரீஜினல் லாங்குவேஜில் தான் வந்து அவங்களோட பேசிக் லேர்னிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அதனால் அவங்களோட ரீஜினல் லாங்குவேஜ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 லாங்குவேஜ்: ஹிந்தி, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், கோயா. நெக்ஸ்ட்டு வித்யா மொபைல் ஆப்பு, விஆர் லேப், பிரச்சாஸ்ட் 2.0. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் இந்த கிதா ஹெக் பதா ஹனேக், உத்கல் ஜனனிகரா சுகோஜியா சந்தானா, ஹேண்ட்புக் அண்ட் வொகேஷ்னல் எஜுகேஷன். ஸோ அவ்வளோதான். இதில் ரொம்ப பெரிய இதுலாம் இல்லை, ஜஸ்ட் அந்த இனிஷியேட்டிவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து அந்த லாங்குவேஜ் என்னென்ன ரீஜினல் லாங்குவேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எத்தனாவது வருஷம் ஃபவுண்டேஷன் டே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 65th ஃபவுண்டேஷன் டே. இந்த என்சிஆர்டி ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 1961ல். ஓகே, 1961ல் தான் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. கிளியர்? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? எனக்கு தெரிஞ்சு இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி அந்த ஒரு நேமு ப்ளஸ் அந்த டெஃபினிஷன் படிச்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் ஈஸியாக அது ஞாபகம் வச்சுக்க முடியும், ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, இந்தியன் ரயில்வேஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்பிஐயோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்தியன் ரயில்வேஸ் எஸ்பிஐயோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐயில் யாரெல்லாம் சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சம் என்ஹான்ஸ்டு இன்சூரன்ஸ் கவர் வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க. அதுக்கான எம்ஓயு தான் இந்த இந்தியன் ரயில்வேவும் எஸ்பிஐயும் போட்டிருக்குது, ஓகேவா. எஸ்பிஐ சேலரி அக்கௌண்ட்ஸ் எந்த ரயில்வே ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்களாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சம் இன்சூரன்ஸ் கவர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ ஆக்சிடென்டல் டெத்து கவருக்கு பார்த்தீங்கன்னா 1 crore, ஓகே. தென் நேச்சுரல் டெத்துக்கு 10 lakh, ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ்க்கு 1.6 crore, ஓகேங்களா. ரூபேன்னா ப்ளஸ் அப் டு 1 crore சொல்லியிருக்காங்க. ரூபே மூலமாக பண்ணுறது இருந்தால் அப் டு 1 crore, ஓகே. ஸோ 1 crore வந்து டோட்டல் டிசேபிள்மெண்ட்க்கு, 80 lakh வந்து பார்ஷியல் டிசேபிலிட்டிக்கு. ஸோ இதோட அமௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இது மறந்தது, இங்கே ப்ளஸ்ன்றத வார்த்தையை வேண்டாம், அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்ஓயு சைன் பண்ணுற ரீசன் என்னென்னா, ரயில்வே எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஸ்டேட் பேங்க்கில் அவங்களோட சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு எம்ஓயுவாக தான் இதை சைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் டெத்து கவர் 1 crore. நெக்ஸ்ட்டு நேச்சுரலாக டெத் ஆனாங்கன்னா 10 lakh. ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ் இதுக்கு 1.6 crore, ஓகே. ஸோ 1 crore, 10 lakh, 1.6 வந்து 1.6 crore வந்து ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ்க்கு, 1 crore வந்து திரும்ப டோட்டல் டிசேபிள்மெண்ட்டுக்கு, 80 lakh வந்து பார்ஷியல் டிசேபிலிட்டிக்கு. இந்த அமௌண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து கேட்குறதுனா இந்த அமௌண்ட் தான் கேட்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ வந்து இது கவர் ஆகுது அப்படின்ற இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு, ஓகே. ஸோ 1 crore வந்து ஆக்சிடென்டல் டெத் கவர், 10 lakh நேச்சுரல் டெத்துக்கு, 1.6 crore ஏர் ஆக்சிடென்ட் கவரேஜ்க்கு, 1 crore டோட்டல் டிசேபிள்மெண்ட்டுக்கு, 80 lakh வந்து பார்ஷியல் டிசேபிலிட்டிக்கு, ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸை. நெக்ஸ்ட்டு தேர்ட், இதுதான் தேர்ட் நியூஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலி வந்து நம்ம September 1ல் வந்து இந்த டிஜிபின் அப்படின்றத பற்றி படிச்சிருப்போம், கரெக்டாக. ஸோ டிஜிபின் வந்து எத்தனை டிஜிட் நம்பர்? 10 alpha நியூமரிக் நம்பர், கரெக்டாக. அதை 6லேருந்து தான் 10ஆக மாற்றிருக்காங்க டிஜிபின். யாரும் சேர்ந்து இது பண்ணியிருந்தாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்
அண்ட் மேப் மை இந்தியா. அவங்க 2 பேர் சேர்ந்து தான் டிஜிபினை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில். கரெக்டாக? இது வந்து நம்ம செப்டம்பர் 1 படித்தோம் இந்த நியூஸை. ஓகே, ஸோ அதோடைய கண்டினியூட்டி தான். அதே டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இங்கே எஸ்ரீ இந்தியாவோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இது ஆல்ரெடி படித்ததோடு இங்கே லிங்க் பண்ணும்போது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எஸ்ரீ இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இவங்களும் வந்து இந்த டிஜிபின் இனிஷியேட்டிவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் எது மூலமானு பார்த்தீங்கன்னா ஐ ரெசல்யூஷன் மேப் அண்ட் லிவிங் அட்லஸ் இன்டெகிரேஷன் மூலமாக. ஸோ இந்த மெயின் பர்பஸ் இந்த சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மேப் மை இந்தியாவோட சேர்ந்து தான் டிஜிபின் 10 ஆல்ஃபா நியூமரிக் டிஜிட் அப்படின்றதெல்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதில் அதோடைய கண்டினியூட்டி நியூஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எஸ்ரீ இந்தியா இவங்களோட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிபினை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் எது மூலமானா ஐ ரெசல்யூஷன் மேப் அண்ட் லிவிங் அட்லஸ் இன்டெகிரேஷன் மூலமாக. கிளியர்? ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஜஸ்ட் இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் 4th நியூஸ். ஓகே, இது என்னன்னா பெல் இருக்காங்கல்ல, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். ஓகே, இவங்க 644 crore டிஃபென்ஸ் ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகே, 644 crore ஆர்டர்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் கெப்பாபிலிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அப்படின்றது ஒரு நவரத்னா பப்ளிக் செக்டார். ஸோ இது வந்து இந்த பெல் வந்து எந்த கேட்டகிரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்னா. ஆக்சுவலி நவரத்னா, மினி ரத்னா, மகாரத்னான்னு ஒன்று இருக்குது. அதை நவரத்னாக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து மினிமம் இருக்கணும், ப்ளஸ் மினி ரத்னாக்கு எவ்வளோ, மகாரத்னாக்கு எவ்வளோன்ற அமௌண்ட் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மினிமம் எவ்வளோ இந்த அமௌண்ட் இருந்தால் அவங்களுக்கு அந்த ரேங்க் வந்து அந்த கேட்டகிரியில் வருவாங்க அவங்க. அதுக்கான மினிமம் அமௌண்ட் வந்து எவ்வளோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 3 கேட்டகரி இருக்குங்க. ஓகேங்களா? மினி ரத்னா, இதை லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ்லலாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஜென்ரலாக ஸ்டாட்டிக் மாதிரி கேட்கறது தான். நெக்ஸ்ட்டு நவரத்னா, மகாரத்னா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மினி ரத்னாவாக ஒரு கம்பெனி வந்து அப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மினி ரத்னாலேருந்து நவரத்னாக்கு போகும், நவரத்னாலேருந்து மகாரத்னாக்கு வரும். இப்படி தான் வரும் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ மினி ரத்னாவாக இருக்கணும்னா அந்த கம்பெனி வந்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னா அவங்க வந்து 3 வருஷத்துக்கு தொடர்ந்து கண்டினியூ ப்ராஃபிட் பார்த்துருக்கணும். ப்ளஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் பார்த்திங்கன்னா அவங்க 500 crore அப் டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கவங்க மினி ரத்னா கேட்டகிரியில் வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இப்போ நவரத்னாக்கும் மகாரத்னாக்கும் எலிஜிபிலிட்டி எவ்வளோன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போ நியூஸ்குள்ள வரலாமா? இப்போ பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இருக்காங்கல்ல, ஸோ பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் நவரத்னா டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் யூனிட் எவ்வளோ ஆர்டர் வேல்யூன்னு பார்த்துக்கோங்க. 644 crore. எதுக்காகனா இந்தியாவோட டிஃபென்ஸ் கெப்பாபிலிட்டியை பூஸ்டப் பண்ணணும். இதில் எந்தெந்த ஏரியாஸ் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியாஸ் பார்த்துக்கோங்க. டேட்டா சென்டர், ஷிப் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம். ஆக்சுவலி இதெல்லாமே வந்து இந்த 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது நன் ஆஃப் த அபோவ், ஆல் ஆஃப் த அபோவ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்களே, அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? டேங்க், நேவிகேஷன் சிஸ்டம், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், சீக்கர்ஸ் அண்ட் ஜாமர்ஸ், சிமுலேட்டர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷன்ஸ், இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து இப்போ இவங்க எடுத்திருக்க ஆர்டரில் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஏரியாஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை. ஓகே, ஸோ இதோட பர்பஸ் என்ன, நம்மளோட இந்தியாவோட டிஃபென்ஸ் கெப்பாபிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்டர் வந்து பெல் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. இது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா நேவல், லேண்ட், டிஜிட்டல் வார்ஃபேர் ரெக்குயர்மெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
தென் இது வந்து அலைன்மெண்ட் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மான் நிர்பர் பாரத் அண்ட் மேக் இன் இந்தியா கோல்ஸ் இது கூட மேட்ச் ஆகுது. ப்ளஸ் வந்து டிஃபென்ஸோட மாடர்னைசேஷன் அண்ட் இண்டிஜினைசேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் கிரிட்டிக்கல் டெக்னாலஜியில் செல்ஃப் ரிலையன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப அகைன் சொல்கிறேன் என்னென்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு. பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் 644 crore ருபீஸ்க்கான ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக. யார் கூட அலைன்மெண்ட்னா ஆத்மான் நிர்பர் பாரத் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் கூட. ஓகே, ஸோ இவங்க பர்டிகுலர் ஏரியாஸ் இதில் கவர் பண்ணுறாங்க. அந்த ஏரியாஸ் இங்கே இருக்குது. அதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷினை. ஓகேங்களா, அவ்வளோதான். இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஓகே, இது என்னன்னா ஏர் இந்தியா சாட்ஸ் ஏர்போர்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா, ஏர் இந்தியா சாட்ஸ் ஏர்போர்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகே, இவங்க வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி டிஜிசிஏவோட சேர்ந்து சேஃப்டி கிளியரன்ஸ் வந்து போடுறது. ஓகே, டிஜிசிஏவோட சேர்ந்து சேஃப்டி கிளியரன்ஸ். டிஜிசிஏனா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ஏசாட்ஸ் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி இன் இந்தியா. இந்த அப்ரூவல் வந்து இவங்க கிட்ட ரிசீவ் பண்ணுறது. ஓகே, யாருன்னா AISATS, அவங்களோட ஃபுல் ஃபார்ம் ஏர் இந்தியா சாட்ஸ் ஏர்போர்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க தான் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி நம்ம இந்தியாவில் இந்த சேஃப்டி கிளியரன்ஸ் அப்ரூவல் வந்து டிஜிசிஏ கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர். இந்த AISATS அப்படின்றது 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டு செக்யூர் சேஃப்டி கிளியரன்ஸ் ஃப்ரம் டிஜிசிஏ, இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி. இப்போது இந்தியா வந்து நவ் அப்பக்கோட செகண்ட் கண்ட்ரி ஆஃப்டர் மலேசியா இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கிராண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு மலேசியா தான் இந்த அப்பக்கோட செகண்ட் கண்ட்ரி. அப்பக்கோட இது வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கிராண்ட் பண்ணுது ஆஃப்டர் மலேசியா. அப்போது அப்பக்கில் ஃபஸ்ட்டு வந்து மலேசியா, செகண்டு தான் வந்து இந்தியா. அப்பக்னா ஒன்றும் இல்லை, ஏஷியா பசிபிக் ரீஜியன். இந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட்டு யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா மலேசியாங்க, நெக்ஸ்ட்டு இந்தியாங்க. அந்த வரிசையில் கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போது இந்தியாவில் இந்த கம்பெனி தான் ஃபஸ்ட்டு கம்பெனி இந்த சர்டிஃபிகேட்டை ரிசீவ் பண்ணுறது. அவ்வளோதான், சிம்பிள். இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதோட பர்பஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் சேம் இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஹையஸ்ட் குளோபல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங்கில் இது என்ஷூர் பண்ணுது. இந்தியாவோட ஏவியேஷன் சேஃப்டி எக்கோசிஸ்டமை என்ஹான்ஸ் பண்ணுது. கிரெடிபிலிட்டி அண்ட் காம்படிட்டிவ்னஸை இந்தியன் ஏவியேஷன் சர்வீசஸ் மத்தியில் பூஸ்டப் பண்ணுது. குளோபல் ஏவியேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் நாமோட அலைன் ஆயிருக்கு. ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கம்பெனி பேர் பார்த்துக்கோங்க, AISATS. ஓகே, AISATS அப்படின்னா ஏர் இந்தியா சாட்ஸ் ஏர்போர்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். AISATS சேஃப்டி கிளியரன்ஸ் இது வந்து டிஜிசிஏ கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி இந்தியாவில், ஃபஸ்ட்டு கம்பெனி. இது வேர்ல்டு வைஸ் பார்க்கும்போது இது வந்து ரெண்டாவது கண்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து மலேசியா தான் வாங்கியிருக்காங்க. இந்த டிஜிசிஏ வச்சு நம்ம செப்டம்பர் 2 ஒரு நியூஸ் படித்தோம். அது என்னன்னு ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். அந்த டிஜிசிஏ நியூஸும் வந்து சம்திங் ஒரு அப்ரூவல் நியூஸ் தான். ஓகே, அதை எடுக்கிறேங்க. ஓகே, இதை எடுத்துட்டேன். இது வந்து நேற்று நம்ம பார்த்த நியூஸு. இதுவுமே வந்து ஒரு டிஜிசிஏ கிட்டேருந்து அப்ரூவல் தான் வாங்கியிருப்பாங்க. யாருன்னா அர்ஜுனா ட்ரோன், PRYMA ஏரோஸ்பேஸோட அர்ஜுனா ட்ரோன் வந்து டிஜிசிஏ அப்ரூவல் ஃபார் அக்ரிகல்ச்சரல் யூஸ்க்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்றது பார்த்தோம். அந்த ட்ரோனோட டீட்டெயில்ஸ் வந்து குவாட்காப்டர் ஸ்மால் RPAS VTOL டிசைன் கொண்டது. ஓகே, ஸோ PRYMAவோட ட்ரோன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து RPTOவோ அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. RPTOனா ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இது வந்து மகாராஷ்டிரா CM தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த சர்டிஃபிகேட்டை. அந்த சர்டிஃபிகேட்டோட நேம் என்ன, சர்டிஃபிகேஷன் தான் ஜஸ்ட், அது நேம்லாம் கிடையாது. ஆனால் டிஜிசிஏ கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. தென் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இதுக்காக 300 crore MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சலாம் கிசான் பிளாட்ஃபார்மில் லிங்க் பண்ணியிருக்காங்க. லிங்க் பண்ணதுனால ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக 3 lakh ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நியூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நம்ம இந்த மந்தில் படிக்கிற
ஃபஸ்ட்டு DGCA அப்ரூவல் வந்து நேற்று செப்டம்பர் 2ல் படிச்சிருந்தோம். இப்போ செப்டம்பர் 3. ஓகே, இப்போ செப்டம்பர் 3ல் இந்த AI SATs. ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஆயுஷ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். யாருன்னா ஸ்ரீ பிரதாப் ராவ் ஜாதவ். ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு சம்மிட் வந்து இது பண்ணியிருக்காங்க. என்ன சம்மிட்னா CCI ஹெல்த் கேர் சம்மிட் 2025. இது பிரிக்ஸோட CCI ஹெல்த் கேர் சம்மிட் 2025. பிரிக்ஸோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் சம்மிட் 2025. இதை ப்ரிசைட் பண்ணது யாருன்னா பிரதாப் ராவ் ஜாதவ். ஓகே, பிரதாப் ராவ் ஜாதவ். ஓகேங்களா, இந்த சம்மிட்கான தீம் பார்த்துக்கோங்க, பிரிட்ஜிங் ட்ரெடிஷன் அண்ட் இன்னோவேஷன். பிரிட்ஜிங் ட்ரெடிஷன் அண்ட் இன்னோவேஷன். இது வந்து பிரிக்ஸோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் சம்மிட் ப்ரிசைட் பண்ணது ஸ்ரீ பிரதாப் ராவ் ஜாதவ். இந்த சம்மிட்கான தீம் தான் பிரிட்ஜிங் ட்ரெடிஷன் அண்ட் இன்னோவேஷன். கிளியர்? இந்த பிரதாப் ராவ் ஜாதவ்ன்றவங்க ஆயுஷ் அண்ட் ஸ்டேட் ஃபார் அதான் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட ஸ்டேட் மினிஸ்டர். ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 25 கண்ட்ரீஸோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனில் போடுறதுக்காக. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தாண்டி வேறு எதுவுமே இன்றைக்கி இதில் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இப்போ திரும்ப அகைன் சொல்கிறேன், இது வந்து பிரிக்ஸோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் சம்மிட். தீம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜிங் ட்ரெடிஷன் அண்ட் இன்னோவேஷன். பிரதாப் ராவ் ஜாதவ் ஆயுஷ் அண்ட் ஹெல்த்தோட ஃபேமிலி வெல்ஃபேர் ஸ்டேட் மினிஸ்டர் தான் ப்ரிசைட் பண்ணியிருக்காரு. இந்தியா இதில் 25 கண்ட்ரியோஸோட ட்ரெடிஷ்னல் மெடிசன் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனில் வச்சுக்கிறதுக்காக ஒரு 25 கண்ட்ரிஸோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ நேற்று நியூஸில் பார்த்துருப்போம், ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஜப்பானுக்கு விசிட் போயிருப்பார். இப்போ இந்த நியூஸில் பார்க்க போகிறது ப்ரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு விசிட் போயிருக்காரு. அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப பெரிய நியூஸாக தான் இருக்குது. ஸோ ஏன் சைனாவுக்கு விசிட் போயிருப்பாருன்ட்டு ரீசெண்டாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த SCO சங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட் வந்து சைனாவில் தான் நடந்துச்சு. ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து மெயினாக ப்ரைம் மினிஸ்டர் வந்து சைனாவுக்கு விசிட் போயிருப்பார். இது வந்து 25th SCO சம்மிட். ஓகே, ஸோ இந்தியா ரெப்ரசன்டட் பை இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி போனது யாருன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா, ஸோ இதில் சம் ஹைலைட்ஸ். ஆக்சுவலி இந்த சம்மிட்கான தீம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, யுனைட்டி இன் டைவர்சிட்டி பில்டிங் பிரிட்ஜஸ் அக்ராஸ் சிவிலைசேஷன். யுனைட்டி இன் டைவர்சிட்டி பில்டிங் பிரிட்ஜஸ் அக்ராஸ் சிவிலைசேஷன். ஓகே, ஸோ இது வந்து இந்த 25th ஆனுவல் சம்மிட் SCOட சம்மிட்கான தீம் தான் இது. ஓகேங்களா, ஸோ இதில் நியூ டைலாக் பார்ட்னராக வந்து யாரை போட்டிருக்காங்கன்னா அதோ இங்கே இருக்குது. சாரி, இந்த பாயிண்ட் இங்கே தப்பாக வந்துட்டுருக்கு. ஸோ நியூ டைலாக் பார்ட்னராக லாவோஸ் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த SCOவில் நியூ டைலாக் பார்ட்னராக லாவோஸ் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி SCO மெம்பர் நேஷனை வந்து அப்சர்வர் அண்ட் டைலாக் பார்ட்னர் ஸ்டேட்டஸ் கொண்டவங்கள இப்போ SCO பார்ட்னர் ஸ்டேட்டஸாக வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, SCO மெம்பர் நேஷன் கண்ட்ரீஸ் இருக்காங்களா, அதில் அப்சர்வர் அண்ட் டைலாக் பார்ட்னர் ஸ்டேட்டஸில் இருக்கவங்கள எல்லாரையுமே SCO பார்ட்னர் ஸ்டேட்டஸாக மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்மே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நியூ டைலாக் பார்ட்னராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா லாவோஸ் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இதுக்கான தீம் பார்த்துக்கோங்க, இது எத்தனாவது வருஷம் ஆனுவல் SCO இதுன்னு பார்த்துக்கோங்க, 25th. எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, தியான்ஜின் சைனா. வெறும் சைனான்னு மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, தியான்ஜின். ஓகேவா, இப்போ SCO மெம்பர்ஷிப் 2025 படி பார்க்கும்போது மொத்தம் இதில் 10 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, 17 டைலாக் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, 2 அப்சர்வர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் 29 பேர். அதில் 2 அப்சர்வர் ஸ்டேட்ஸு, 17 டைலாக் பார்ட்னர்ஸ், 10 மெம்பர் ஸ்டேட்ஸு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷம் சைனா தான் வந்து இந்த சம்மிட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2025 to 26
அந்த இதுக்கு வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா கிர்கிஸ்தான் இவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இது எங்கே நடக்க போகுதுன்னா பிஷ்கேக் அப்படின்ற பிளேஸில் தான் நடக்க போகுது. எங்கன்னா பிஷ்கேக்கா. ஓகேங்களா. ஸோ பிஷ்கேக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி வந்து அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா மொத்தத்துலேயே 25 இயர்ஸ் ஆகுதான். ஓகேங்களா. SCO வந்து 25 இயர்ஸ் ஆகுது நெக்ஸ்ட் இயர் கிர்கிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணும்போது. அதனால தான் இங்கே எழுதுகிறேன். கிர்கிஸ்தான் நெக்ஸ்ட் இயர் ஹோஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து SCOக்கு வந்து எத்தனை இயர்ஸ் ஆகுதுன்னா 25 இயர்ஸ் ஆகுது. அதனால இதுக்கு வந்து தீம் வந்து என்னன்னு வைக்கிறாங்கன்னா 25 years of the SCO together for a stable world development and prosperity. இந்த தீம் மட்டும் இங்கே எழுதுகிறேன். ஸோ இதுதான் வந்து அடுத்த வருஷம் ஹோஸ்ட் பண்ண போகிற கிர்கிஸ்தானோட தீம். 25 years of the SCO together for a stable world development and prosperity. 2026 to 2027 யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி SCOட குளோபல் ஷேர் பார்த்திங்கன்னா ஸ்டேட் அக்கௌண்ட் ஃபார் அப்ராக்சிமேட்லி 43% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன். அதே மாதிரி ஜிடிபி பார்த்திங்கன்னா 23% ஆஃப் குளோபல் நாமினல் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. யாருன்னா SCO. வேர்ல்டு பாப்புலேஷனில் 43%, ஜிடிபி பார்க்கும்போது 23. ஸோ 43-23. ஓகே. அதே மாதிரி சைனாவில் நடந்திருக்குல. ஸோ சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து சைனா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இதில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நேம் மட்டும் சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்னன்ட்டு. ஓகேங்களா. 100 ஸ்மால் லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட். ஓகே. இது வந்து இப்போ சொல்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த SCO மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம 10 மெம்பர் ஸ்டேட்ஸ் பார்த்தோம்ல, அந்த 10 மெம்பர் ஸ்டேட்ஸில் இதெல்லாம் வந்து கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. ஓகே. 100 ஸ்மால் லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட் பிளட்ஜ்டு RMB 2 பில்லியன் யான். தென் வந்து 2 பில்லியன் யான் லோன்ஸ் வந்து இந்த SCO மெம்பர் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. தென் வந்து ஸ்காலர்ஷிப் அண்ட் PhD ப்ரோக்ராம் 10 லூபன் ஒர்க் ஷாப் இன் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ். ஸோ இது வந்து சம் இனிஷியேட்டிவ்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டூரிஸ்ட் கல்ச்சுரல் கேபிட்டலாக இந்த 2025 to 26க்கு சோல்பான் ஹட்டா சிட்டி. இந்த சோல்பான் ஹட்டா அப்படின்றது கிர்கிஸ்தானில் இருக்க ஒரு சிட்டி. ஓகேங்களா. இதை வந்து டூரிஸ்ட் அண்ட் கேபிட்டல் ஆஃப் த SCO 2025-2026 அப்படின்ட்டு டூரிஸ்ட் கல்ச்சுரல் கேபிட்டலாக வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா சோல்பான் ஹட்டா. இது வந்து கிர்கிஸ்தானில் இருக்க ஒரு சிட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இதை திரும்ப நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டர் வந்து சைனாக்கு விசிட் போயிருக்காரு. தியான்ஜின் சைனா அப்படின்ற பிளேஸு. எதுக்காகனா 25th ஆனுவல் சங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட சம்மிட்டு. அதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா யுனைட்டி இன் டைவர்சிட்டி பில்டிங் பிரிட்ஜஸ் அக்ராஸ் சிவிலைசேஷன். ஓகேங்களா. இதில் SCO மெம்பர் நேஷனை வந்து அப்சர்வரையும் ப்ளஸ் டைலாக் பார்ட்னர் ஸ்டேட்டஸையும் SCO பார்ட்னர் ஸ்டேட்டஸாக மர்ஜ் பண்ணுறாங்க. தென் நியூ டைலாக் பார்ட்னராக யார் ஜாயின் ஆகிறாங்கன்னா லாவோஸ் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். தென் SCO மெம்பர்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். மொத்தம் 10 மெம்பர் ஸ்டேட், 17 டைலாக் பார்ட்னர், 2 அப்சர்வர் ஸ்டேட்டு. ஸோ 2025 to 26க்கு கிர்கிஸ்தான் தான் பிரசிடென்சி ஏற்கிறாங்க. 2026 to 27 பாகிஸ்தான் ஏற்கிறாங்க. தென் வந்து 43% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷனுக்கு வந்து SCOட குளோபல் ஷேர். இது ஜிடிபிக்கு பார்த்திங்கன்னா 23%. சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து சைனா கொடுத்துருக்காங்க. தென் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த 10 மெம்பர் ஸ்டேட்ஸ்க்கு வரும். தென் வந்து டூரிஸ்ட் கல்ச்சுரல் கேபிட்டலாக வந்து சோல்பான் ஹட்டா சிட்டியை வந்து இது வந்து சிட்டி வந்து எங்கே இருக்குன்னா கிர்கிஸ்தான். அதை வந்து டூரிஸ்ட் கேபிட்டல் ஆஃப் த SCO அப்படின்ட்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர். இப்போது என்ன பண்ணணுன்னா சங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, ஸோ அதில் இந்த 10 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த 10 மெம்பர் ஸ்டேட்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட ஹெட் குவார்ட்டர் என்னன்னு பார்த்துக்கணும். ஏன்னா எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கரெக்டாக.
ஸோ இந்த சங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் பற்றி நான் லாஸ்ட் பேஜில் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் இப்போ நம்ம இங்கே SCO பற்றி படிக்கிறோம்ல, அதனால் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா 2001 ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஹெட் குவார்ட்டர் வந்து பீஜிங், சைனா தான் இதுக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் 2001 ஸ்டார்ட் பண்ணும்போது சைனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இவங்க மட்டும்தான் மெம்பராக இருந்திருக்காங்க. எல்லாமே இஸ்தான் முடியுது. சைனா, ரஷ்யா மட்டும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அதில் கரெக்டாக 2017 இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபுல் மெம்பராக இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 23 ஈரானும் வந்து ஃபுல் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜூலை 2024 பெலரஸ் இவங்க வந்து 10th ஃபுல் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போது SCOவில் மொத்தம் 10 மெம்பர் ஸ்டேட்ஸ். ஓகே, கிளியர்? SCO பற்றி கேட்கறதா இருந்தால் நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வரலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் ஓகே, இதோ இந்தியாவும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் யூத் அபியாஸ் 2025 அப்படின்றது. இது வந்து அலாஸ்கான்னு சொல்கிறாங்க. 21st எடிஷன் இது. ஓகேங்களா. ஸோ இதில் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? இந்தியாவும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து தான். இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏல வந்து 1st பெட்டாலியன் 5th இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இந்த இந்தியாவில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வந்து கம்ப்ரைசிங் அரௌண்ட் 400 to 450 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. யூஎஸ்ஏலேயே இந்த 50 இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் வந்து பாப் கேட்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஆர்டிக் ஊல்ஸ் பிரைகேட் கம்பேட் டீமோட பார்ட்டு ப்ளஸ் அண்டர் த 11th ஏர்போர்ன் டிவிஷனில். ஓகேங்களா. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னா அலாஸ்காவில் தான் நடந்திருக்கு. ஓகே, அலாஸ்கா எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏல தான் இந்த யூத் அபியாஸோட 21st எடிஷன் வந்து நடந்திருக்கு. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். கரெக்டாக. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்காங்கல்ல, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்ரூவ் 125 million loan to boost urban services and climate resilience in Assam. ஓகே, ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 125 million லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அர்பன் சர்வீசஸ் அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ் வந்து அசாமில் பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஸோ லோன் அமௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 125 million அசாம்காக. இது வந்து இந்த ப்ராஜெக்டோட நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்துக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் கீழே தான் வந்து இந்த 125 million லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட் கீழே இல்லை, அசாம் அர்பன் செக்டார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்காக தான். ஸோ இதில் வந்து அசாமில் ஒரு 6 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயின் ஏரியாஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர். ஒன்று வந்து பார்பெத்தா, பொங்கைகான், தூப்ரி, கோல்பாரா, கோலாகத், நல்பரி, குவாக்தி. ஸோ இது எல்லாம் இந்த இது பார்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட் கீழே கவர் ஆகக்கூடிய பிளேசஸ் தான் வந்து இந்த பிளேசஸ்ஸு. ஓகே, இதில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, நெக்ஸ்ட் வந்து 800 கிலோமீட்டர் பைப்லைன், ரியல் டைம் மானிட்டரிங், இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் டூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஜிட்டல் டூல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ASIUDனா அசாம் ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஃபார் அர்பன் டெவலப்மெண்ட். தென் வந்து ஜிஸ் ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, டிஜிட்டல் பில்லிங், வால்யூமெட்ரிக் டாரிஃப்ஸ், இது எல்லாமே இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் டூல்ஸு. என்னென்ன மெஷர்ஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்கன்னா ஹுமனோட ஸ்மால் ஹெல்ப் குரூப் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப், வாஷ் அவேர்னஸ், ஸ்டார்ம் வாட்டர்
ரெசிலியன்ஸ் வந்து குவாஹாத்தியில் வந்து இந்த இதுவுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டில். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் 125 மில்லியன் அப்ரூவ் பண்ணுறாங்க. யாருக்குன்னா அசாமோட ஸ்டேட்டுக்கு. அசாமில் அந்த ப்ராஜெக்டோட நேம் என்னென்னா அசாம் அர்பன் செக்டார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இதில் வந்து சம் பிளேசஸ் கவர் ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. 6 வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான், 800 கிலோமீட்டர் பைப்லைன், ரியல் டைம் மானிட்டரிங், டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சம் மெஷர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதில். அவ்வளோதான். அமௌண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 125 மில்லியன். ஓகே. ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட பிரசிடெண்ட் யார்? மசோதா கண்டா. ஹெட் குவார்ட்டர் மணிலா, த ஃபிலிப்பைன். ஓகே. ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் எத்தனை மெம்பர் நேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட், சூரியோதே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். சூரியோதே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஃப்டி பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 1 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஓகேங்களா? கொலாட்ரல். தென் வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.40% பர் ஆனம். ஓகே. இந்த கார்டை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இது சொல்லியிருக்காங்க. தென் கார்டு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டு, ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டு. ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டுக்கான மினிமம் எஃப்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,15,000. ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டோட மினிமம் எஃப்டி வந்து ₹1000. ஓகே. இதான நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இந்த 2 வேரியன்ட் கார்ட்ஸுமே ரூபே நெட்வொர்க் மூலமாக தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான். சூரியோதே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லான்ச் பண்ணது தான் எஃப்டி பேக்டு கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.40 ப்ளஸ் வந்து 2 வேரியன்ட். என்னென்ன வேரியண்ட்னா, ஒன்று வந்து ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டு, இன்னொன்று வந்து ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டு. செலக்ட் பிளாட்டினம், செலக்ட்டுக்கு அமௌண்ட் அதிகம் மினிமம், பிளாட்டினம்க்கு வெறும் ₹1000 தான். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சிபி இருக்காங்கல்ல, அவங்களோட இன்ட்ராடே லிமிட்ஸ் ஃபார் இண்டெக்ஸ்க்காக ரூல்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் 1 நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இன்ட்ராடே லிமிட்டு ஃபார் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ். இது எப்போத்துலேருந்து எஃபெக்டிவ் வருதுன்னா இதுக்கான ரிவைஸ்டு ரூல்ஸ் விட்டுருக்காங்க. அக்டோபர் 1 வருது. இப்போ நம்ம செப்டம்பரில் படிக்கிறோம். ஓகேங்களா? இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்ட்ராடே மானிட்டரிங் ரூல்ஸ் இந்த புதுசாக ரிவைஸ் பண்ணி ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே, அதில் இந்த நெட் இன்ட்ராடே பொசிஷன் லிமிட் வந்து 5,000 crore பர் என்டிட்டிக்கு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஸ் இன்ட்ராடே பொசிஷன் லிமிட் வந்து 10,000 crore பர் என்டிட்டிக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் செப்பரேட்லி. இது வந்து ஃபியூச்சர்ஸ் ஈக்குவலன்ட் பேசிஸில். ஓகே. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அட்லீஸ்ட் 4 ரேண்டம் பொசிஷன் ஸ்னாப்ஷாட் வந்து மானிட்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2:45 PM to 3:30 PM. ஓகேங்களா? அதே மாதிரி பெனாலிட்டி ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்பீரி டேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரி டேஸ் போயிடுச்சுன்னா பெனாலிட்டி வந்து போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அடிஷ்னல் சர்வேலன்ஸ் டெபாசிட் ஆல்சோ. தென் வந்து பெனால்ட்டி வந்து எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா December 6, 2025 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஸோ இது அப்படின்னா என்னென்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கிளியரிங் கார்ப்பரேஷன் மஸ்ட் கொலாபரேட் டு டிராஃப்ட் எ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு இந்த இன்ட்ராடே இது இருக்குல்ல, இதை டீட்டெயிலாக வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து சிபிக்கில் வித்தின் 15 days வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாமுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். சிபியோட இன்ட்ராடே லிமிட் ஃபார் இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா October 1, 2025. இதுக்கு பெனால்ட்டி பார்த்தோம்ல, அந்த பெனால்ட்டி வந்து டிசம்பர் மந்த் 6 அன்னைக்கு வந்து இது எஃபெக்ட்டுக்கு வருது பெனால்ட்டி போடுறது. ப்ளஸ் வந்து
இந்த 4 ரேண்டம் பொசிஷன் ஸ்னாப்ஷாட் வந்து மானிட்டர் பண்ணுறது எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா 2:45 to 3:30 PM. தென் நெட் இன்ட்ராடே பொசிஷன் லிமிட் வந்து 5000 crore பர் என்டிட்டி. இதுவே கிராஸ் இன்ட்ராடே பொசிஷன் லிமிட் வந்து 10,000 crore பர் என்டிட்டி. இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓபி வந்து சிபி கிட்ட வந்து 15 டேஸ்க்குள்ளே சப்மிட் பண்ணணும். எஸ்ஓபிக்கான ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி. இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ. ஓகே, ஸோ இது பிஎம்ஐ அப்படின்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். பிஎம்ஐ அப்படின்னா பர்ச்சேசிங் பிஎம்ஐனா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். இது வந்து 17 இயர் ஹை வந்து ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து ஜூலையில் 59.1 இருந்திருக்கு இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். இப்போ அது வந்து ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 59.3 மாறி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 2 வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வந்து இருக்கிறதுலையே இதுதான் வந்து 17 இயர்ஸில் ரொம்ப ஐன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மந்தில் வந்தது தான், அதுதான் 59.3. ஸோ ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூலை மாதம் 59.1 இருந்திருக்கு. இப்போது அது ரீச் ஆகிருக்கிறது 59.3. இது வந்து கடந்த 17 வருஷத்தில் நம்மளோட இப்போ தான் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஆக்சுவலி இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா ஹெச்எஸ்பிசி தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சின்ஸ் 2008லேருந்து பார்க்கும்போது இப்போ தான் வந்து ஹையஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, அந்த அமௌண்ட் பர்டிகுலராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே நான் கீ ஹைலைட்ஸுன்னு அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, அந்த கீ ஹைலைட்ஸில் ஜஸ்ட் இந்த எப்படின்னா இது வந்து ஜூலை பேஸ் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் இன் 57 மந்த்து. இந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா 5 மந்த் லோ ஆயிருக்கு. ஓகேங்களா, டியூ டு 50% யூஎஸ் டேரிஃப் ஆன் இந்தியன் குட்ஸ்னால. அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்புட் பையிங் வந்து இன்க்ரீஸ்ட் அட் 16 மந்த் ஹை. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா 18th கான்சிக்யூட்டிவ் மந்த் தான் வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஸ்லோயர் பேஸ்லேயுமே. ஸோ இது ஜஸ்ட் அந்த கீ ஹைலைட்ஸில் இதை சும்மா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும். பட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹெச்எஸ்பிசி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிஎம்ஐக்கான ஃபுல் ஃபார்மிங் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். இது வந்து கடந்த 17 வருஷத்தில் இப்போ தான் ரொம்ப இன்க்ரீஸு. இப்போ லாஸ்ட்டாக ஜூலை மந்த் வந்து சொல்லியிருந்தாங்க, அதுலேருந்து இப்போ நெக்ஸ்ட் ஆகஸ்ட் மந்த் சொல்லியிருக்காங்களா, இதில் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 0.2 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, கிளியர்? அதே மாதிரி இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் இங்கே மிஸ் ஆகிட்ருக்கோம், அந்த பாயிண்ட் இங்கே எழுதுகிறேன். ஸோ இதில் ஸ்கோர் கொடுத்துருக்கல, ஆக்சுவலி வந்து இப்போ நம்மளுக்கு இருக்க ஸ்கோர் வந்து 59.3 கரெக்டாக. ஸோ அபவ் 50 இருந்தாலே அது எக்ஸ்பேன்ஷன் ஆகிருக்கு, பிலோ 50 இருந்தால் கான்ட்ராக்ஷன், 50னா நோ சேஞ்ச். இந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க இதில் எக்ஸ்ட்ராவா, அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் இருக்காங்களே, அவங்களோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து 29th பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷனோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து பாரிஸில் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இந்தியாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியா வந்து இதில் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. மென்ஸ் டபுள்ஸில் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஸ்வாத்விக் சைராஜ் ராணிக் ரெட்டியும் சிராக் ஷெட்டியும் செக்யூர் பண்ணியிருக்கிறது மெடல் என்னென்னா பிரான்ஸ் மெடல். ஓகே, இது வந்து அவங்களோட செகண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மெடல் ஆஃப்டர் 2020 செகண்ட் பிரான்ஸ்க்கு அப்புறம். இவங்க வந்து செமிஃபைனல்ஸில் பட் வேர் டிஃபீட்டட் பை சைனாஸ்.
ஆக்சுவலி செமிஃபைனல் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு இந்தியா வின் பண்ணலை, வெறும் பிரான்ஸ் தான் இதில் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இவங்க 2 பேர் சேர்ந்து பிரான்ஸ் வின் பண்ணதுனால அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களோட நேம் பார்த்துக்கோங்க. அவங்களோட நேம் என்னென்னா சாத்விக் சைராஜ், ராணிக் ரெட்டி, சிராக் ஷெட்டி. ஓகே, பிரான்ஸ் மெடல் தான் செக்யூர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சங்கை கார்ப்பரேஷன் சொல்லிட்டேன்னா, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.